அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுகோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருளும் அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருளும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேரதி என்கின்ற வடதியை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு இந்த மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய இந்த மகோத்சவ பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 7வது நாள். இந்த தினமும் காலை மாலை நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சென்று வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள், தொலைவிலே உள்ளவர்கள், தொலை தேசத்திலே உள்ளவர்களுக்காக இந்த டான் குடும்பத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி காலை மாலை இந்த உற்சவத்தை நேரலையாக ஒளிபரப்பு செய்வது சைவ மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய நிறைவையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நல்லூரானுடைய உற்சவம் இன்று 7வது நாளாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய நிறைவு நாள் 31ஆம் நாள். நாளை ஆடி வெள்ளிக்கிழமை. நாளை ஏகாதசி விரதம், ஒரு சிறப்பான நாள். நாளைய தினம் வேண்டும் வரங்களை தரவல்ல ஸ்ரீ வரலட்சுமி விரத நாள். பல சிறப்புகளோடு கூடியது. இந்த வேண்டும் வரங்களையெல்லாம் தரக்கூடியவள் வரலட்சுமி. இந்த வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் கடந்த 43 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சாஸ்தாபீடத்திலே இந்த வரலட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்று வருவது ஒரு தனித்துவமான நிகழ்வாக. அதிகாலையிலே விநாயகர் வழிபாடு, சூரிய பூஜை, கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, அக்ஷர தேவதா பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதிகள் பூஜை என்று பல சிறப்புகளோடு இந்த பூஜை நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு சாஸ்தாபீட மாதிரணியினுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுவது.
இவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்தும், முருகப்பெருமானுடைய நல்லூர் கந்தனுடைய உற்சவங்களிலே கலந்தும் இறை வழிபாடு செய்து எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று ஆவணி மாதம் 15ஆம் நாள் அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த திருவிழாவை திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. உலகின் பல்வேறு இடங்களிலும் அன்னைக்கென அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களிலே முழு திரு அவையிலும் கூட இந்த விழாவை கடன் திருநாளாக பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. இந்த மரியா விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற வேத உண்மையை கோட்பாடாக திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு இதை ஒரு கோட்பாடாக பிரகடனப்படுத்தினார். அதாவது திரு அவையை சார்ந்த மக்கள் யாவரும் நம்புகின்ற ஒரு உண்மையாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி மரியன்னை விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள், ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்தார், இவள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். தந்தையாகிய இறைவன் மரியாவை தன்னுடைய மகன் இயேசுவினுடைய தாயாக நியமித்து வேத நூலிலே கபிரியேல் தூதர் அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்துகின்றார். எல்லோருக்கும் கிடைக்காத அரிய ஒரு இந்த மரியன்னையினுடைய நிலையை வானுதூதர் அருள்மிக பெற்றவர் என்று வருணிக்கின்ற பொழுது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அருள் நிறைவாக இருக்கின்ற இந்த மரியாள் இந்த அருள் வாழ்விலே என்றும் நிலைத்திருந்தாள். எலிசபெத்து மரியன்னையை வாழ்த்துகின்ற பொழுது ஆசீர் பெற்றவர், பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகின்றார். எனவே இந்த மரியா மக்கள், அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் தாயாக இருந்த முதல் தாய் ஏவாள். அவள் குற்றம் புரிந்து பாவம் இழைத்து அழிவுக்கு வழி சமைத்தவள் என்ற அந்த நிலையிலே இருந்து ஒரு புதிய ஏவாளாக ஆக்கத்துக்கு வழி சமைத்தவள், மீட்பரை பெற்றெடுத்தவள் என்ற பெருமையை இந்த மரியா பெற்றெடுக்கின்றாள். எனவே இந்த மரியா அருள்மிக பெற்றவர், ஆண்டவருக்கு என்றும் பிரமாணிக்கமாக இருந்தவர், அவருடைய வாழ்க்கையின் அனைத்து வேளைகளிலும் இறைவனோடு அவர் இணைந்து பயணித்தவர். இதனால் இறைவன் இவரை அழிய விடாமல் இவரை விண்ணகத்திற்கு, அதாவது பேரின்ப வாழ்வுக்கு இவரை எடுத்துக்கொண்டார். நீண்ட காலமாக கீழத்தேய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மேலத்தேய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு பரம்பரையாக அதை ஒரு நம்பிக்கை விழாவாக மரியாளுடைய தூக்கம் என்று சொல்லி, மரியாளினுடைய இறப்பு ஒரு அழிவு அல்ல, அது புதியதொரு ஆக்கத்திற்கு வழி சமைத்து கொடுத்தது என்பதை நினைவு கூர்ந்து இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. நாம் இந்த மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழாவிலே எதை
செய்தியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு இவ்வுலகிலே முடிவடைந்து விடுவதில்லை. மாறாக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியா எப்பொழுதும் அருள்மிக பெற்றவளாக வாழ்ந்தது போல, இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெருமிதத்தோடும் பொறுப்புணர்வோடும் கடமையுணர்வோடும் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி நாங்கள் இறைவனோடு எங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே என்றும் முறிவிடாமல் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். அருள் வாழ்விலே நாங்கள் எங்களுடைய தூய்மையான வாழ்வினாலே நிலைத்திருந்தால் நிச்சயமாக இந்த மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழா எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது. நாமும் ஆண்டவருடைய பேரின்பத்திலே கலந்து கொள்வோம் என்பது. எனவே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மரியன்னை தான் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் தன்னுடைய பரிந்துரைகளினாலும் பாதுகாப்பினாலும் வழிநடத்துதலினாலும் எங்கள் எல்லோரையும் இந்த மீட்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று நாங்களும் இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கமான மனிதர்களாக இறை மக்களாக வாழ்வதற்கு அவள் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றும் இந்த நல்ல நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu fa'udzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு
நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃப்ஷு சலாம் அத்தீமுத் ஆம் சல்லு அலன்னாசின்னையாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத்தாம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன்னாசின்னை ஆம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.